Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thank the Lord for this opportunity to continue our studies about the church. சபையை குறித்த நம்முடைய வகுப்புகளை தொடர்ந்து படிப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். We studied so many things about church. சபையை குறித்து அநேக காரியங்களை நாம் படித்தோம். But the question is, how is it practiced in our life? That is the major truth. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எப்படி கடைபிடிக்கப்படுகிறது அதுதான் முக்கியம். So I think hereafter nobody can say that I don't know anything about church. இதற்கு பிற்பாடு யாரும் சபையை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். Yes, when we know more about the church, then we are responsible also. சபையை குறித்து எவ்வளவு அதிகமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். So we are coming into the end of our study on ecclesiology, church. சபையை குறித்த இந்த வகுப்பிலே கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். Okay, the last topic is the discipline. We took so many days on that. அந்த பாடத்திலே கடைசி தலைப்பானது சபை ஒழுங்கு. அதற்காக அநேக வாரங்களை நாம் எடுத்துக்கொண்டோம். And this evening few more things I will mention about the church discipline and then conclude our study on church. சபையினுடைய ஒழுங்கை குறித்து இன்னும் சில காரியங்களை நான் காண்பித்து அதோடு கூட இந்த தலைப்பிலான வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். So last session I already told you to get prepared for a specific question, isn't it? ஒரு கேள்விக்காக நீங்கள் பதில்களோடு ஆயத்தப்பட்டு வாருங்கள் என்று நான் கேட்டேன் இல்லையா? Yes, I hope that you are ready with the answers, right? நீங்கள் அனைவரும் பதிலோடு கூட ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். Do you remember the question? கேள்வியாவது ஞாபகம் இருக்கா? Yes, what was the question? கேள்வி என்ன? The reasons for taking disciplinary action. ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான காரணங்கள். Okay, what are the reason by which the church can administer the discipline? சபையானது இந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை எந்தெந்த காரியத்திற்காக எடுக்க முடியும்? Tell me. First start with sisters, right? சகோதரிகளிடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். Right. Reason. Which are the reason need to be disciplined? எந்தெந்த காரியத்திலே ஒழுங்கு நடவடிக்கையானது செய்யப்பட வேண்டும்? Why I am asking is, நான் ஏன் கேட்கிறேன் என்றால், if you tell the reason, then when the church takes the disciplinary action, you will not feel bad. உங்களுக்கு அந்த காரணங்கள் தெரிந்திருந்தால் சபையானது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை தவறாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள். Not only that, if you tell by your own mouth, it will be good. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாயால நீங்களே சொன்னால் அது நலமாக இருக்கும். Isn't it? இல்லையா? So, if you tell, then it will be acceptable for you when the church takes the disciplinary action. உங்கள் வாயால் நீங்களே சொல்லும் பொழுது சபையானது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். Isn't it? இல்லையா? So you tell me, what are the reasons? நீங்க சொல்லுங்க. What are the reasons? என்னென்ன காரணங்கள்? Sisters, no need to take any disciplinary action. எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாமா? Bible says we should take disciplinary action for some reasons, right? சில காரணங்களுக்காக வேதம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போதிக்கிறது. So what are the reasons? அந்த காரணங்கள் என்ன? Careless life, okay. Then any other reasons? வேறு காரணங்கள்? Yeah. So anybody hindering the growth of the church, good. சபையினுடைய வளர்ச்சிக்கு யாராவது தடையாக இருப்பார்கள் என்றால், see, children are giving the answer. I want grown up answer from grown up people also. சின்ன பசங்க எல்லாம் பதில் சொல்றாங்க, பெரியவங்க யாரும் பதில் சொல்றது இல்ல. Because they don't want to be disciplined. அப்படினா ஒழுங்கு நடவடிக்கை செய்யப்படக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? Right. Whether you tell or whether you answer it or not, church will discipline if the reason is there, right? நீங்கள் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் ஒரு காரணம் இருக்குமானால் சபை அதை ஒழுங்குபடுத்தும். Okay, tell me. Okay.
அலட்சியமாக இருந்தா. Okay, right. Anything else? Sisters are very silent. Tell some reason. Or should I call the names When one by they are one? going, Huh? brothers are saying when somebody goes astray. Okay. Okay. വഴി തവറി പോകുന്നവരെ. Okay, fine. Okay. Any other reason? Tell the reason. One reason. See, now the gents are going to tell many reasons. Tell soon. சகோதரர்கள் அநேக காரணங்களை சொல்ல போகிறார்கள். சொல்லுங்கள். Any reason? Tell. No reason. Tell me. What is this? Tell some reason. Brother. Okay. What kind of sin? What kind of sin? Okay. Brother. Okay. Some habitual sins. Right. பழக்கமான பாவங்கள். Okay. Good. You're telling something. Tell louder. Huh? Okay, you want me to tell. Right? நான் சொல்லணும் இல்லையா? Right. Doctrines are. Very good. Doctrines of the Bible. Right. வேதத்தினுடைய உபதேசங்களை விட்டு விலகி செல்லும் பொழுது, against. உபதேசங்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, for their own convenience. Right. Good. உபதேசங்களை அவர்களுக்கு சாதமாக மாற்றிக்கொள்ளும் போது, Deity. Trinity. Okay. Fine. Trinity. திரியேகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது, Okay. Right, good. But many are not giving answers. அநேகர் பதில்களை கொடுப்பதில்லை. You have to give answer, right? It's a Bible study. இது வேத வகுப்பு. எல்லோரும் பதில் கொடுக்க வேண்டும். Everybody should have some answer. எல்லோரிடத்திலும் ஒரு விதமான பதில்கள் இருக்க வேண்டும். It's not a big confusing question, right? Simple question. இது மிகவும் குழப்பம் அடைய செய்யக்கூடிய கேள்வி அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. Okay, for what are the reasons which you discipline your child? உங்களுடைய குழந்தையை என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் சீர்படுத்துவீர்கள்? That also no answer. அதற்கும் பதில் இல்லையா? Right. Okay, let me come back to the reasons. நாம் வேதத்தில் உள்ள சில காரணங்களுக்கு நாம் வருவோம். Reasons for church discipline. சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கான காரணங்கள். Now, one thing we need to understand here is, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது, when you take the church discipline, சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கையை நாம் பார்க்கும் பொழுது, we must exercise extreme care in that. அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் செய்ய வேண்டும். When you take a disciplinary action, நாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது, it should be taken for the proper reasons. அது சரியான காரணங்களுக்காக எடுக்கப்பட வேண்டும். All right, some people take the disciplinary action for just simple things. சாதாரண சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சிலர் ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுப்பார்கள். That is just an advice. Personal advice is enough for that. அதற்கு ஒரு அறிவுரை போதும். But many times some of the people, arrogant people, they take
disciplinary action just for simple reasons. சிலரை பார்க்கும் பொழுது சாதாரண காரியங்களுக்கு கூட ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுப்பார்கள். See, now when you come into the exercise of the disciplinary actions in the church, சபையில இருக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது you should not take any disciplinary action based on your own opinions. உன்னுடைய சொந்த சிந்தனையின்படி உன்னுடைய அர்த்தத்தின்படி நீ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூடாது. You should not take any disciplinary action because of your dislike. உனக்கு அந்த காரியம் பிடிக்காத காரணத்தினாலே நீ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூடாது. Do you understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? So the church elder doesn't like this, he dislikes this, therefore he takes the action. No, that is not what it சபையின் is. மூப்பருக்கு இது பிடிக்கவில்லை, அந்த காரணத்தினாலே அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறார், அப்படி இருக்க கூடாது. Instead, the scripture should be the guide for understanding the reason for disciplinary action. ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். The scripture must say or the scripture must support the reason that you are pointing out. நாம் காண்பிக்க கூடிய அந்த காரணம் வேதத்தினுடைய அடிப்படையில் அல்லது வேதம் அதோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். When you take a disciplinary action, நாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது the reason should be clearly supported by the word of God. தேவனுடைய வசனம் நாம் சொல்லக்கூடிய அந்த காரணத்தோடு கூட ஒத்து போக வேண்டும். So nobody should be hypocritical in just taking some action against others. மற்றவர்களுக்கு விரோதமாக இந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுப்பதிலே யாரும் மாயக்காரர்களைப் போல இருக்கக்கூடாது. So when you take this disciplinary action, we must exercise extreme care. இந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது அதிகமான ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் கையாள வேண்டும். Is it clear? நான் சொல்வது தெளிவாக புரிகிறதா? Now I just want to emphasize two different types of reasons. இரண்டு விதமான காரணங்களை நான் குறிப்பிடுகிறேன். The first important thing is முதலாவது முக்கியமான ஒரு காரியம் general causes. சாதாரணமான காரணங்கள். There are some general causes that are to be brought under the disciplinary action. சில சாதாரணமான காரியங்கள் கூட இந்த ஒழுங்கு நடவடிக்கை கீழாக நாம் கொண்டு வர வேண்டும். Let us read a verse. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 Thessalonians இரண்டாம் தெசலோனிக்கேயர் நிருபம் chapter 3. மூன்றாவது அதிகாரம். Okay, few verses are there. 6 to 15. 6 to 15. Should we read everything, brother? Yeah. Yes. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் Look at that. There is a very specific statement. Olungattu. Okay, you notice that word. Yeah. ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல்
சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். Okay. Just a minute. Okay, so now here the first general reason is very specifically emphasized. What is the general reason for the church discipline? சபையினுடைய ஒழுக்கத்திற்கு ஒரு சாதாரணமான ஒரு காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Basically it is mentioned as disorderly conduct. ஒழுங்கற்று நடக்கிற நடத்தை. Right? That is very specifically mentioned. அது மிகவும் குறிப்பிட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The disorderly conduct, any kind of disorderly conduct must be disciplined. எவ்விதமான ஒழுங்கற்று நடக்கிற நடத்தையாக இருந்தாலும் அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். So now the question is, how can you understand that this is a disorderly conduct? எப்படி இது ஒரு ஒழுங்கற்ற நடவடிக்கை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும்? Three important things. மூன்று முக்கியமான காரணங்கள். You can understand one thing as an disorderly conduct based on these three important things. இந்த மூன்று முக்கியமான காரியங்களை கொண்டு அது ஒரு ஒழுங்கற்ற நடவடிக்கை நடத்தை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். Okay, number one. முதலாவது, Any conduct which is out of line with the prescribed commands of the word of God. தேவனுடைய வசனம் நமக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு நடத்தை. Any conduct which is out of line with the prescribed commands of the word of God is a disorderly conduct. தேவனுடைய வசனம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளிலிருந்து விலகி இருக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது ஒழுங்கற்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. If anybody violating the clear command of the Lord, that is a disorderly conduct. தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகளை யாரு மீறினாலும் எப்படி மீறினாலும் அது ஒழுங்கற்ற ஒரு நடத்தை. Not only that, the second aspect is any conduct that negatively impact the testimony of the church. சபையினுடைய சாட்சியை அங்கே சீர்குலைக்க செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும். All right, so any conduct which is negatively impacting the testimony of the church is called disorderly conduct. சபையினுடைய சாட்சியை தவறான விதத்திலே வெளியே காண்பிக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அது ஒழுங்கற்ற ஒரு நடவடிக்கை. Do you understand what I am trying to say? நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? Listen to me very carefully. மிகவும் ஜாக்கிரதையாக கேளுங்கள். And the third aspect is, மூன்றாவது ஒரு காரியம், any conduct that negatively impact the unity of the church is disorderly conduct. சபையினுடைய ஒழுக்கத்தை ஒழுங்கீனப்படுத்தக்கூடிய நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஒழுங்கற்ற நடவடிக்கை. Okay, unity, ஐக்கியம். Yeah. So any conduct that negatively impact the unity of the church is a disorderly conduct. சபையினுடைய ஐக்கியத்தை ஒழுங்கீனப்படுத்தக்கூடிய எந்த நடத்தையாக இருந்தாலும் அது ஒழுங்கற்ற ஒரு நடத்தை. Do you understand that? I want all of you to understand very specifically these three important aspects. இந்த மூன்று கோணங்களையும் அனைவரும் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And every leaders also should notice very specifically the importance of this passage. இந்த பகுதியினுடைய முக்கியத்துவத்தையும் சபை நடத்தக்கூடியவர்களும் அதிக ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டும். So this is a general cause that the Bible very clearly says that it must be disciplined. இந்த காரியம் சீர் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை அல்லது ஜெனரல் ஒரு பொதுவான காரியத்தை வேதம் போதிக்கிறது. Okay, this is a general cause. It is
applicable to everybody, and this is the reason many times we are ignoring. இது பொதுவான ஒரு காரியம், இது எல்லாரிடத்திலும் சீர்படுத்த வேண்டும். ஆனால் அநேக முறை இந்த காரியத்தை நாம் விட்டு விடுகிறோம். Is it clear? நான் சொல்வது தெளிவாக புரிகிறதா? The disorderly conduct in the church must be disciplined. சபையிலே யாராவது ஒழுங்கற்று நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். That is, அது எப்படி? anybody who is having a conduct which is against the prescribed commands of the Lord, that is a disorderly conduct. தேவனுடைய கட்டளைகளை மீறி வேறு யாராவது வித்தியாசமான முறையில் நடப்பார்கள் என்றால் அது ஒழுங்கற்ற ஒரு நடத்தை. And second, இரண்டாவது, any conduct that is negatively causing any damages or negatively impacting the testimony of the church is a disorderly conduct. சபையினுடைய சாட்சியை சீர்குலைக்க கூடிய எந்த நடத்தையாக இருந்தாலும் அது ஒழுங்கற்ற ஒரு நடத்தையாக இருக்கிறது. Anybody is causing any damages to the testimony of the church, that person must be disciplined. சபையினுடைய சாட்சியை பாதிப்படைய செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். That is disorderly conduct. அது ஒழுங்கற்று நடக்கக்கூடிய ஒரு நடத்தை. And third aspect is, மூன்றாவது ஒரு கோணம், any conduct that negatively impact the unity of the church, that must be disciplined. சபையினுடைய ஐக்கியத்தை சீர்குலைக்க செய்யக்கூடிய எந்த நடத்தையாக இருந்தாலும் அது ஒழுங்கற்ற ஒரு நடத்தை, அது சரி செய்யப்பட வேண்டும். So that is what the general reason for church discipline. சபையினுடைய ஒழுக்கத்திற்கு அல்லது ஒழுங்கு நடவடிக்கைக்கான பொதுவான காரணம் இதுவாய் இருக்கிறது. Is it clear? தெளிவாய் புரிகிறதா? Everybody? எல்லோரும்? Anybody has any doubt? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? So this is a very specific passage where every disorderly conduct must be disciplined. இந்த வேத பகுதியிலே எந்த ஒரு ஒழுங்கற்ற நடக்கக்கூடிய நடத்தையும் சீர் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். Clear? Okay. Now we are going to see the second reason. இப்பொழுது இரண்டாவது ஒரு காரணத்தை நாம் பார்க்க போகிறோம். Okay. When you talk about the second reason, it is specific causes. Specific causes. குறிப்பிட்ட காரணங்கள். So, okay, this is new, I think. Yeah. Maybe because of it is wet. Okay, fine. All right, specific causes. குறிப்பிட்ட காரணங்கள். So there are certain specific causes are also mentioned in the Bible which are to be disciplined. வேதத்திலே சில காரணங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த காரணங்களும் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். Okay, general cause you understood. பொதுவான காரணம் என்னென்று உங்களுக்கு புரிந்திருக்கிறது. General cause is disorderly conduct. Any kind of disorderly conduct must be disciplined. பொதுவான காரணம் என்னவென்றால் ஒழுங்கற்று நடக்கக்கூடிய எந்த காரணமாக இருந்தாலும் அது சரி செய்யப்பட வேண்டும். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? Now, apart from the general thing, the Bible specify some of the things that are to be very specially taken care of. பொதுவான காரணத்தை தவிர சில குறிப்பிட்ட காரணங்களையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. So these specified things also comes under general cause. இந்த குறிப்பிட்ட காரணங்களும் கூட பொதுவான காரணத்திற்கு கீழாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். But I am just separating it as specific causes because Bible specifically speaks about that. குறிப்பிட்ட காரணங்கள் ஏன் என்று நான் சொல்கிறேன் என்றால் இந்த காரணங்களை வேதம் மிகவும் குறிப்பிட்டு நமக்கு போதிக்கிறது. The first specific thing that is mentioned is முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட காரணம் என்னவென்றால் Matthew chapter 18 verses 15 to 17. மத்தேயு 18 15 இலிருந்து 17 வசனங்கள்.
Read, brother. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளை எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்தி சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானி போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. Yes, look at that. What is this? இங்கே என்ன காரணத்தை பார்க்கிறோம்? What is the specific reason mentioned? The first in verse 15 you read that. 15ஆம் வசனத்தில் குறிப்பிட்ட ஒரு காரணத்தை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? What is that? That is a difficulties between the members. அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். Okay, if one brother has a problem with another brother, ஒரு சகோதரனுக்கு இன்னொருவரோடு கூட பிரச்சனை இருக்குமானால், and one brother goes there and try to settle it, ஒருவர் சென்று அதை சரிப்படுத்த முயற்சிக்கிறார். but if that is not going to work out, அது அங்கே வேலை செய்யவில்லை என்றால், then the church should take a disciplinary action. அப்பொழுது சபையானது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். So the problems between the members of the church, if it is not going to be settled within themselves, then the church should take the action. சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களே சீர் செய்து கொள்ளவில்லை என்றால் சபையானது அந்த காரியங்களை சீர்படுத்த வேண்டும். Do you understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? Sometimes the church leaders may not know the problem between you and another brother. உனக்கும் மற்ற சகோதரனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சபையாருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். But one person want to settle that. ஆனால் ஒருவர் அந்த காரியத்தை சரி செய்ய விரும்புகிறார். And another person is not agreeing to that. ஆனால் இன்னொருவர் அந்த காரியத்திற்கு ஒத்துக்கொள்வதில்லை. So who should come and inform the elders that? அப்பொழுது யார் வந்து மூப்பரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும்? Who should inform? The person who is willing to settle the matter should inform that matter to the church. அந்த பிரச்சனையை சரி செய்ய மனதாய் இருக்கக்கூடியவர் வந்து சபையினிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும். Then only the church should be able to involve in that and take the disciplinary action. அப்பொழுதுதான் சபையானது அந்த காரியத்திலே ஈடுபட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும். So that is a specific reason mentioned in the Bible in relation to the church discipline. சபையினுடைய ஒழுங்கை குறித்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரணம் இது. Is it clear? தெளிவாய் புரிகிறதா? So if you have a problem with any brother, don't keep it for pending. It should be settled. உங்களுக்கு யாராவது கூட பிரச்சனை இருக்குமானால் அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டாம், அதை சரி செய்து கொள்ளுங்கள். Okay, if you are keeping it for long time, that questions whether you are a real believer or not. அநேக நாட்கள் அது இருக்குமானால் நீங்கள் உண்மையான விசுவாசியா இல்லையா என்பதை கேள்விக்குறியாக ஆக்குகிறது. Otherwise you are spiritually a child. இல்லை என்றால் நீ ஆவிக்குரிய விதத்திலே ஒரு குழந்தையாக இருக்கிறாய். So you have to settle it. நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். The children in the school, they used to have some problem with the friends, isn't it? பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய நண்பர்களோடு கூட பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? And then what happened? For long time you will not speak with your friend, right? உங்களுடைய நண்பரோடு கூட अनेक நாட்கள் பேசாமல் இருப்பீர்கள். Sometimes months and sometimes years you may not speak. சில நேரங்களிலே மாதங்கள் வருடங்கள் கூட ஆகும். So that means if a believer is doing like that, ஒரு விசுவாசி அப்படி செய்வாரானால் you are equivalent to a child. நீ ஒரு குழந்தை போல இருக்கிறாய். That's all. அவ்வளவுதான். So no growth, spiritual growth is not there. ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே இல்லை. So you cannot keep such kind of problems pending. You should come and inform the church. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர நீங்க வழிவிடாமல் அதை சபையினிடத்தில் வந்து தெரியப்படுத்த வேண்டும். Okay, among the sisters also. சகோதரிகளுக்கு கூட If you have any problem with any sisters, it should be settled, and another person is not interested in settling that, you should come and inform the elders. சகோதரிகளிடத்திலே கூட பிரச்சனைகள் இருக்கும்போது ஒருவரோடு ஒருவர் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி அது நடக்கவில்லை என்றால் சபையினிடத்தில் அதை தெரியப்படுத்த வேண்டும். The church should discipline such reasons. அப்படிப்பட்ட காரியங்களை சபையானது ஒழுங்கு செய்ய வேண்டும். That is the first specific reason. அது முதலாவது குறிப்பிட்ட ஒரு காரணம். And then the next important thing,
அடுத்து இரண்டாவது ஒரு காரணம், Romans chapter 16, ரோமருக்கு நிருபம் 16வது அதிகாரம் verses 17 and 18. 17-18 வசனங்கள். Yeah. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். சபையிலே ஒழுங்கு செய்யப்பட வேண்டிய அடுத்த காரணம் என்ன? அடுத்த காரணம் என்ன? Discipline. பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள் அங்கே ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். Okay, anybody who is causing division in the church must be disciplined. சபையிலே பிரிவினைகளை உண்டாக்க கூடியவர்கள் அங்கே ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். அவரை விட்டு வலங்க வேண்டும் என்றுதான் அப்படிதான் சொல்லி இருக்கு இல்லையா? Okay, look at that. அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். That is very specifically mentioned. அது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Anybody who is causing any kind of divisions in the church, that person should be kept away from our fellowship. சபையிலே பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்கக்கூடிய சகோதரர் நம்முடைய ஐக்கியத்திலிருந்து அவர் விலக்கி வைக்கப்பட வேண்டும். You should not have any fellowship with that person. அந்த நபரோடு கூட நீங்கள் எவ்வித ஐக்கியத்தையும் வைத்துக் கொள்ள கூடாது. It's a very specific command. அது மிகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. There are some believers, சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், they will go to different people and tell bad about our assembly. நம்முடைய சபையை குறித்து மற்றவர்களிடத்திலே தவறாக சொல்லுவார்கள். And even they will tell bad about our own believers. நம்முடைய விசுவாசிகளை குறித்து கூட தவறாக சொல்லுவார்கள். And in between the believers also they will try to make groupism. விசுவாசிகளுக்கு மத்தியிலே கூட பிரிவினைகளை உண்டாக்க முயற்சிப்பார்கள். Do you understand that? So in some places there may be one group, family members majority, and another group other people. சில இடங்களிலே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு குழுவாகவும் மற்றவர்கள் ஒரு குழுவாகவும் இருப்பார்கள். And then there will be fight between both the group. இந்த இரண்டு குழுக்களுக்கும் அங்கே சண்டை நடக்கும். And some smart people will be in between and causing the divisions. ஆனால் சிலர் அங்கே பற்ற வைக்க கூடியவர்கள் இடையிலே இருந்து இந்த பிரிவினைகளை உண்டாக்குவார்கள். You understand that? நான் சொல்வது புரியுதா? So if you know anybody like that, send him away. Don't keep him that place. அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியுமானால் அவர்களை நம்மை விட்டு விலக்கி வைக்க வேண்டும், அவர்களை அனுப்பிவிட வேண்டும். Don't have any fellowship with such a person at all. அப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் எவ்வித ஐக்கியத்தையும் வைத்துக் கொள்ள கூடாது. And in another words I would say like that. இன்னொரு விதத்தில் நான் இப்படியாக சொல்லுவேன், if anybody is causing the division in the church and putting fire on anything, சபையிலே பிரிவினைகளை உண்டாக்கி நெருப்பு மூட்டக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்கள் என்னால், do you know whose work you are doing? நீ யாருடைய வேலையை செய்கிறாய் தெரியுமா? You are doing the work of the devil. பிசாசனுடைய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். You understand that? நான் சொல்வது புரியுதா? If you are doing anything against the unity of the church, you are doing the work of the devil. சபையினுடைய ஐக்கியத்திற்கு விரோதமாக நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை பிசாசுக்காக நீங்கள் செய்கிறீர்கள். So better you should be called as child of the devil, not the child of God. தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படாமல் பிசாசின் பிள்ளை என்று அழைக்கப்பட வேண்டும். You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? So anybody, if you open your mouth to speak anything against the unity of the Lord's body, let me tell you that you are doing the work of the devil. கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும்
நீங்கள் பிசாசனுடைய வேலையை தான் செய்கிறீர்கள். It's a serious thing I am talking about. இது மிகவும் ஜாக்கிரதையாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். The Bible also it is mentioned as a serious thing. It should be disciplined. அந்த காரியம் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. So anybody is causing a division in the church, that person must be disciplined and nobody should keep fellowship with them. சபையிலே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக யாரும் அவர்களோடு கூட ஐக்கியமும் படக்கூடாது. When these smart people come and start speaking about causing the disunity, if you are a real child of God, should tell that enough brother, enough sister, don't speak this. இந்த நெருப்பை பற்ற வைக்க கூடியவர்கள் யாராவது உங்களிடத்தில் வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க கூடிய விதத்தில் பேசினால், போதும் சகோதரனே, போதும் சகோதரியே, இந்த காரியத்தை குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள். That is what the real Christianity is. அதுதான் உண்மையான கிறிஸ்தவத்துவம். So don't simply sit and tell brother we will discuss. சும்மா உட்கார்ந்து சொல்லுங்க நம்ம கேட்போம்னு இருக்க கூடாது. We like it, isn't it? நமக்கு அப்படி பேசுவது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? That is the natural thing with the human being. மனிதனுக்கு சுபாவத்தினால இருக்கக்கூடிய ஒரு காரியம் அது. Don't spend time with such people. Don't hear any such kind of things which are going to cause divisions in the church. சபையிலே பிரிவினைகளை உண்டாக்க கூடிய காரியங்கள் யாரு பேசினாலும் அதற்கு நீங்கள் செவிசாய்க்காமல் இருக்க வேண்டும். Be serious, you are also joining with the devil's work. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், நீங்களும் பிசாசனுடைய வேலையோடு கூட சேர்ந்து கொள்கிறீர்கள். So tell them don't speak. When you tell that once, then again that person will not come to you. நீங்கள் தைரியமாக பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அவர் மறுபடியும் உங்களிடத்திற்கு வரமாட்டார். So don't entertain any person who is causing division in the church. சபையிலே பிரிவினைகளை உண்டாக்கக்கூடிய யாரோடும் கூட நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது. Even you read it in Titus chapter 3 also, you can read those verses later. Titus chapter 3 verses 9 to 11. All right. தீத்து நிருபம் 3ஆம் அதிகாரம் 9 to 11 வசனங்களையும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை வாசிக்கிறோம். Same thing is mentioned there. You can note those things and read later. இதை நீங்கள் குறிப்பு வைத்துக்கொண்டு பிற்பாடு வாசியுங்கள். And the next important thing is, அடுத்த முக்கியமான ஒரு காரியம், next specific reason, குறிப்பிடப்பட்ட ஒரு காரணம் 1 Corinthians chapter 5 verse 1. முதல் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். உங்களுக்குள்ள விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறது. Then also verse 11. 11ஆம் வசனம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிராராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. All right, look at that. What the verse says? Again, you should separate these kind of people. இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். Okay, what is the basic reason? என்ன இங்க அடிப்படை காரணம்? The specific reason is immoral conduct. தவறான நடத்தை. Immoral conduct. தவறான நடத்தை. All right, so here we have the list about what are these immoral conduct. இங்க தவறான நடத்தைகள் என்னென்ன என்று இங்கே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Isn't it? இல்லையா? What are those? அந்த காரியங்கள் என்ன? In 1 Corinthians we read the incest or immoral living with others. இந்த முதல் வசனத்திலே மற்றவர்களோடு கூட தவறான முறையிலே வாழ்வது. Incest, it is kind of adultery. ஒரு விபசாரத்தனமான ஒரு காரியம். Then covetousness, we read in verse 11. அதற்கு பிற்பாடு பொருளாசைக்காரனாக, idolatry, விபசாரக்காரனாக, idolatry, விக்கிராராதக்காரனை. yeah. Then abusive speech, வெறி பிடித்தவன் போல பேசுவது. Then drunkenness, okay, உதாசீனன், வெறி பிடித்தவன். okay. Then swindling, கொள்ளைக்காரன். Then busybodies, not doing any work, யாரோடும் எந்த வேலையும் செய்யாது இருக்கக்கூடியவர்கள். all right. Then the person who is just running around and causing differences of opinion and divisions.
தவறான நோக்கங்களை உண்டாக்கி பிரிவினைகளை உண்டாக்கக்கூடியவர்கள். So a big list is given. ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Did you see that? அதை கவனித்தீர்களா? Okay. So now in one word we can say that any kind of immoral conduct must be disciplined. தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்விதமான தவறான நடத்தையும் அங்கே சீர்படுத்தப்பட வேண்டும். Okay. If anybody is involved in adultery, that is an immoral conduct. யாராவது விபசாரத்திலே காணப்பட்டால் அது தவறான ஒரு நடத்தை. If anybody has the covetousness, that is யாருக்காவது பொருளாசை இருக்குமானால் அதுவும் தவறான ஒரு நடத்தை. Okay, that is to be disciplined. Covetousness. பொருளாசை என்பது சரி செய்யப்பட வேண்டும். All right. And then if anybody involved in idolatry, யாராவது விக்கிரகாராதனையில ஈடுபட்டால், some people are there, they will come to the church also, they will have some other idol worship in the house also. சிலர் சபைக்கு வருவார்கள், வீட்டிலே விக்கிரகாராதனையும் இருக்கும். All right, some people are there in North India and all, we see such kind of people. வட இந்தியாவில் அநேகரை இப்படியாக நாம் பார்க்க முடியும். So any kind of idolatry, if you are involved in any kind of idolatry, you should be disciplined. எப்படிப்பட்ட விக்கிரகாராதனையில ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் ஒழுங்கு நடத்தை செய்யப்பட வேண்டும். Abusive speech, தவறான பேச்சு, how you speak, உதாசீனமாக பேசுவது. We see some of the ladies and some of the elderly people using bad words. சில Believers. வயதானவர்கள் விசுவாசிகள் கூட கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை நாம் கேட்டிருக்கிறோம். Some of the mothers, they will have some specific name for the children, that is a bad word only. சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட சில பெயர்களை வைத்திருப்பார்கள், அவையும் கெட்ட வார்த்தைகளை போல் இருக்கின்றன. They won't call them by name, they will use only bad word and call them. அவர்களுடைய பெயரை வைத்து அவர்களை கூப்பிட மாட்டார்கள், இந்த கெட்ட வார்த்தையினால தான் கூப்பிடுவார்கள். Isn't it? இல்லையா? Such people are there. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். But Sunday they are very spiritual. ஞாயிற்றுக்கிழமையில மிகவும் ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள். Anybody who is using such kind of bad words should be disciplined. If children knows that, you should inform the elders. Okay. பிள்ளைகள் நீங்கள் கவனித்து சபையில் இருக்கக்கூடிய மூப்பரிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். If your mother or if your father is using bad words without any control, if they are not changing it, children can come and inform the elders. ஒரு கட்டுப்பாட்டு இல்லாமல் உங்களுடைய பெற்றோர்கள் தாய் தகப்பன் யாராவது இருந்தால் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினால் மூப்பரிடத்தில் வந்து சொல்லுங்கள். You have no right to use bad words, abusive words. கெட்ட வார்த்தைகளை உதாசீனமாக பேசக்கூடிய வார்த்தைகள் பேசுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. A believer cannot speak like that. ஒரு விசுவாசியானவன் அப்படி பேசவே கூடாது. You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் புரிகிறதா? It's a serious matter. Take it very seriously. இது மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Because Bible says such kind of people should be disciplined from the church. சபையிலிருந்து அப்படிப்பட்டவர்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. So don't take it lightly, it is a serious matter. இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இது மிக ஜாக்கிரதையாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். Okay, children should obey the parents. Children has all the right to come and inform the church if your parents or anybody is using abusive words. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தான், ஆனாலும் உங்களுடைய பெற்றோர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது வந்து சபையிலே சொல்லுங்கள். Okay, that is important. Then only they will stop it. அது ரொம்ப முக்கியம். அப்போதுதான் அவர்கள் அந்த வார்த்தைகளை நிறுத்துவார்கள். And that is important for their spiritual growth also. You are helping them to grow spiritually. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். Okay, so children should take care of your parents' spiritual life in that matter. அந்த விதத்திலே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். Then another person is what? இன்னொருவர் யார்? There are some people don't do any work, simply lazy fellows. சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக இருப்பார்கள். Isn't it? இல்லையா? Only eating and sleeping. சாப்பிட்டு தூங்குவார்கள். Such people also should be disciplined by the church. அப்படிப்பட்டவர்களும் சபையானது ஒழுங்கு செய்ய வேண்டும். Some men are like that, isn't it? They don't go for work and they will send the sisters to do all the work. சிலர் வேலைக்கே போகாமல் சகோதரிகளையே வேலைக்கு அனுப்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். If both are working, okay, no problem. ரெண்டு பேரும் வேலை செய்தால் பரவாயில்லை. But some men will sit at home, eat and cook. He will cook also. சிலர் வீட்டிலே உட்கார்ந்து சமையல் கூட செய்வார்கள். And eat and sleep. சாப்பிட்டு தூங்குவார்கள். And sisters will go for work and they will be bringing everything that is necessary to the house. சகோதரிகள் வேலைக்கு சென்று வீட்டிற்கு தேவையானவைகளை கொண்டு வருவார்கள். If anybody is like that, you can inform the elders again.
யாராவது அப்படி இருப்பார்கள் என்றால் நீங்கள் வந்து மூப்பரிடத்தில் சொல்லுங்கள். Because ஏன்? such people also should be disciplined. அப்படிப்பட்டவர்களும் சீர்படுத்தப்பட வேண்டும். That is immoral conduct. அது ஒரு தவறான நடத்தை. You have to work. நீங்கள் வேலை செய்ய வேண்டும். The person who is not working should not eat. That is what the Bible says. வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்றால் வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. So these are a big list is given. So ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. all those come under the immoral conduct, such conduct should be punished. இந்த காரியங்கள் எல்லாம் தவறான நடத்தையிலே வருகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டும். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? Okay, one more thing and I will conclude here. இன்னொரு காரியத்தை குறிப்பிட்டு நான் இங்கே முடிக்கிறேன். 1 Timothy முதல் திமோத்தி 1 verse 20. முதலாம் அதிகாரம் 20வது வசனம். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். 2 Timothy chapter 2 verses 17 and 18. இரண்டாம் திமோத்தியு 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். Okay, now what do you read there? இங்கே என்ன வாசிக்கிறோம்? What do you read? False teaching. தவறான உபதேசங்கள். Anybody who is teaching the doctrine that is against the word of God, that person should be sent away. Don't entertain that person. தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக யார் அங்கே உபதேசித்தாலும் அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அவர்களை நாம் அனுப்பிவிட வேண்டும். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? Sometimes we will have much contact with such people, isn't it? சில நேரங்களில் அப்படிப்பட்டவர்களோடு தான் நாம் அதிக உறவு வைத்துக் கொள்வோம். This our elders are teaching these things for long years. Now somebody is coming with a new teaching, right? எங்களுடைய மூப்பர்கள் இந்த உபதேசத்தை அநேக ஆண்டுகளாக போதிக்கிறார்கள். இவர் புதிய உபதேசத்தை எங்களுக்கு போதிக்கிறார். So we will support them, right? ஆகையால் அவர்களுக்கு நாம் துணையாக நிற்போம். No. இல்லை. That fellow should be sent out and put out of the church. அந்த நபர் சபையிலிருந்து தள்ளிவிடப்பட வேண்டும். So that is what we read here. See, Apostle Paul says some of them were handed over to Satan. That is what Apostle Paul says. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்கிறார். சிலரை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். Why? It is a serious matter. ஏனென்றால் அது அதிக முக்கியத்துவமான ஒரு காரியம். Anybody teaching the doctrine that is against the scripture, that is a very serious matter. Don't have any fellowship with such people. தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக யாராவது உபதேசித்தால் அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். அப்படிப்பட்டவர்களை நாம் விலகி இருக்க வேண்டும். So these are the specific reasons mentioned. இந்த குறிப்பிட்ட காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. Clear? தெளிவாய் புரிகிறதா? Since it is last class about the church, I will take 5 more minutes and conclude. சபையை குறித்த கடைசி வகுப்பா இருக்கிறபடினால நான் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு நான் முடித்து விடுகிறேன். Okay, please bear with me. என்னோடு கூட பொறுத்துக் கொள்ளுங்கள். Now, when you consider this general reason or specific reason, பொதுவான காரணங்கள், குறிப்பிட்ட காரணங்கள் இவற்றை நாம் பார்க்கும் பொழுது we need to consider 4 important things in relation to the reasons for church discipline. சபையினுடைய ஒழுங்கிற்கு நாம் கவனிக்க வேண்டிய இந்த காரணங்களுக்கு 4 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். 4 aspects of the truth we should clearly understand in relation to the reasons for church discipline. சபையினுடைய ஒழுங்கிற்கு 4 விதமான சத்தியத்தில் இருக்கக்கூடிய கோணங்களை நாம் பார்க்க வேண்டும். Okay, so now when you take these disciplinary action in relation to these reasons, இந்த காரணங்களுக்காக நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது 4 things are very very important. 4 காரியங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டும். Number 1, முதலாவது the holy character of God. தேவனுடைய பரிசுத்தமான சுபாவம். The holy character of God. தேவனுடைய பரிசுத்தமான குணாதிசயம். All right, so whenever we take the disciplinary action, we need to consider
that, see, this is against the holy character of God. That is the reason we discipline. நாம் இந்த காரணங்களை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த காரணம் என்பது தேவனுடைய பரிசுத்தமான குணாதிசயத்திற்கு விரோதமானது. ஆகையால் நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லப்பட வேண்டும். And the second thing is the testimony of the church. இரண்டாவது ஒரு காரணம் சபையினுடைய சாட்சி. Why we take the disciplinary action? Because this is causing damages to the testimony of the church. ஏனென்றால் இந்த காரணங்கள் சபையினுடைய சாட்சியை அங்கே பாதிப்படைய செய்யக்கூடியதா இருக்கிறது. Somebody said the Christianity is not growing in India because Christians are the bad testimony for Christianity. ஒருவர் இப்படியாக சொன்னார், இந்தியாவிலே கிறிஸ்தவம் ஏன் வளருவது இல்லை என்றால் கிறிஸ்தவர்கள் தவறான சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். And the third important thing is மூன்றாவது முக்கியமான காரியம் the effect upon the unity and the purity of the church. சபையினுடைய ஐக்கியம் பரிசுத்தத்தின் மேல் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பு. All right, so we take disciplinary action because this kind of conduct is having its effect upon the unity and the purity of the church. இந்த காரியங்கள் இந்த காரணங்கள் சபையினுடைய ஐக்கியத்தின் மீதும் சபையினுடைய பரிசுத்தத்தின் மீதும் பாதிப்படைய செய்கிறது. And the fourth important thing, நான்காவது ஒரு காரணம் the edification and the restoration of the individual. ஒரு தனிப்பட்ட மனிதன் வளர்ச்சி அடையவும் அவன் மறுபடியும் திரும்ப வருவதற்கான ஒரு காரணம். Okay, the edification and the restoration. ஒரு தனிப்பட்ட மனிதன் வளர்ச்சி அடைவதும் அவன் மறுபடியும் சேர்க்கப்படுவதுமான ஒரு காரணம். Okay, so why we take the church discipline is ஏன் நாம் சபையில ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்றால் this specific thing that person is doing, அந்த நபர் செய்யக்கூடிய இந்த குறிப்பிட்ட காரணம் it is having its own dangerous effects on his edification as a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையாக இந்த காரியம் அவருடைய வளர்ச்சியை எப்படி பாதிக்கிறது. And we do this action because we want to restore that individual. அந்த தனிப்பட்ட நபரை மறுபடியும் சீர்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்கிறோம். So these four important things should be kept in the mind when we consider all these reasons for the church discipline. இந்த எல்லா காரணங்களையும் நாம் பார்க்கும் பொழுது சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கையிலே இந்த நான்கு சத்தியங்களும் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். Okay, all the reasons that I mentioned, number one, it is affecting the holy character of God. நான் குறிப்பிட்ட இந்த காரணங்கள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்த குணாதிசயத்தை பாதிப்படைய செய்கிறது. And it is affecting the testimony of the church. சபையினுடைய சாட்சியை அது பாதிப்படைய செய்யக்கூடியதா இருக்கிறது. It is affecting the unity and the purity of the church. சபையினுடைய ஐக்கியம் சபையினுடைய பரிசுத்தத்தை அது பாதிப்படைய செய்கிறது. It is affecting the edification and restoration of that person. அந்த தனிப்பட்டவருடைய வளர்ச்சியையும் அவர் திரும்ப வருவதற்கான அந்த தருணத்தையும் அது பாதிப்படைய செய்யக்கூடியதா இருக்கிறது. And that's the reason why we focus on these specific reasons and take the church discipline. அந்த காரணத்தினால்தான் இந்த குறிப்பிட்ட காரணங்களை கவனித்து நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். So things are very clear. The church must be disciplined. காரியங்கள் நமக்கு நன்றாக புரிகிறது. சபையிலே ஒழுக்கம் இருக்க வேண்டும். That's very important. அது ரொம்ப முக்கியம். As I already mentioned, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல the general reason is the disorderly conduct. பொதுவான ஒரு காரணம் ஒழுங்கற்ற நடவடிக்கை. All right, any kind of disorderly conduct must be disciplined. எந்த ஒரு ஒழுங்கற்ற நடவடிக்கையாக இருந்தாலும் அது சீர்படுத்தப்பட வேண்டும். Then I mentioned four specific reasons. அதற்கு பிற்பாடு நான்கு குறிப்பிட்ட காரணங்களை காண்பித்தேன். And all these specific reasons in all these areas, the church leaders should be very much cautious, and if anything is happening in the church, we have to take the action. இந்த எல்லா காரியங்களையும் சபையினுடைய மூப்பர்கள் அதிக ஜாக்கிரதையாக இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமானால் அதை சரி செய்ய வேண்டும். So for us, emphasizing the holy character of God is important.
நமக்கு தேவனுடைய பரிசுத்தமுள்ள குணாதிசயத்தை வெளிப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். For us, the testimony of the church is very important. நமக்கு சபையினுடைய சாட்சி மிகவும் முக்கியமானது. For us, the unity and the purity of the church is important. சபையினுடைய ஐக்கியம், சபையினுடைய பரிசுத்தம் நமக்கு அதிக முக்கியமாய் இருக்கிறது. For us, the edification of that person, the restoration of that person is important. அந்த மனிதனுடைய வளர்ச்சி, அவர் திரும்ப தேவனிடத்திற்கு வருவது என்பது நமக்கு முக்கியம். Therefore, wherever the disciplinary action need to be taken, there we must exercise it. ஆகையால் எந்தெந்த இடத்திலே இந்த ஒழுங்கு நடவடிக்கை அவசியப்படுகிறதோ அந்த இடங்களிலே நாம் தவறாமல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். So may the Lord help us to understand this truth and function the church in a manner that the word of God clearly demands. நாம் தேவன் தாமே நாம் இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய வசனம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறதோ அல்லது எதிர்பார்க்கிறதோ அவ்வண்ணமாக நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். So the church is something very special to the heart of God. சபையானது தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் ஏற்றதாய் இருக்கிறது. He paid his life as a ransom for the church and bought it. தன்னுடைய ஜீவனையே ஒரு கிரயமாக அவர் செலுத்தி இந்த சபையை அவர் வாங்கி இருக்கிறார். So how church function in this world is so important to God. இந்த உலகத்திலே சபையானது எப்படியாக செயல்படுகிறது என்பது மிகவும் முக்கியமானது. So let us consider all these truth about the church and practice it for the glory of God. சபையை குறித்த இந்த எல்லா சத்தியங்களையும் நாம் கவனித்து பார்ப்போம். அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக. Amen. ஆமென்.